தாவேகா தலைமையில் தான் கூட்டணி என்று அஇஅதிமுக மிக தெளிவாக சொன்ன பிறகு தாவேகா எங்க கூட்டணிக்கு வருதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல. உங்க தலைமை ஏத்து வருதோ அவங்க தலைமை ஏத்து வருதோ அதை விட்டுருங்க. இன்னைக்கு இல்லைன்ட்டார் அவரு. அதிமுக கூட கூட்டணி இல்லைன்ட்டாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்ல, எம்ஜிஆர் தாவேகாவின் தலைவர் மாதிரி காட்டிட்டாரு. எம்ஜிஆர் திமுக கடுமையா திட்டுறாரு, எம்ஜிஆர் சொந்தம் கொண்டாடுறாரு. இன்னொரு பக்கம் யார டிசோன் பண்றாரு? எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணும் இல்லாம கீழே தள்ளிட்டாரு. இப்ப அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அஇஅதிமுகவிற்கு செல்லாமல், அஇஅதிமுகக்குள்ள ஏகப்பட்ட குஷ்டி பூசல், சண்டை, பிரச்சனை, அதிமுக தொண்டர்களே தனக்கு வாக்களிப்பார்கள் விஜய் நம்புகிறார். அப்படி நடந்துச்சுன்னா சிக்கல் யாருக்கு? அதிமுகவுக்கு. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பத்தி எந்த அக்கறையும் இல்ல. ஏன்னா அமித்ஷா அப்படிதான் சொல்லி வச்சிருக்காரு. உணர்ச்சி வயப்பட்டு என்ன செய்யக்கூடாது, கட்சியை பலப்படுத்துறேன்னு டிடி தினகரனை சேர்க்கிறேன், சசிகலாவை சேர்க்கிறேன், செங்கோட்டையனை திருப்பி சேர்க்கிறேன் அப்படின்னு அதிமுக பலப்படுத்தக்கூடாது. அதிமுக பலவீனப்பட்டு தான் நிக்கணும். இன்னொரு பக்கம் நான் விஜயை களம் இறக்கியிருக்கேன். விஜய் என்ன செய்வாரு? பொன்னையும் கொஞ்சம் லைட்டா விமர்சிப்பாரு, எம்ஜிஆரை கொண்டாடுவாரு. அது எதுக்கு? உன் ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு போகணும். அப்பதான் நீ பலவீனப்படுவ. நீ பலவீனப்பட்டா மட்டும்தான் பாஜக அந்த இடத்துல வளரும். ஸ்கிரீன் பிளே மாதிரியே சொல்றீங்க. ஸ்கிரீன் பிளேல தான் ஃபேக்ட்.